பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மார்க்கெட் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ஸ்பேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. 2010ல் வந்து 75% மார்க்கெட் ஷேர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வச்சிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லோன். 2021ல் 56% கம்மியாக இருக்கு. ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு குமுதம் படிக்கிறதுக்கும் ஆனந்த விகடன் படிக்கிறதுக்கும் யார் சம்பளம் கொடுப்பாங்க? நீங்கள் கொடுப்பீங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2007ல் அவங்க வந்து 23% மார்க்கெட் ஷேர் அவங்க கையில் வச்சுருக்காங்க லோன்ஸ் கொடுக்குறதுல. 2021ல் ஏறக்குறைய அதே மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணுறாங்க. 22.7% கையில் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி எஸ்பிஐ மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது? பேர் தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர். எல்லா ஆப்ரேஷன் நடத்துறது வந்து ப்ரைவேட் பார்ட்டி. சாதாரண கஸ்டமர்ஸ்க்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இப்படி வீக் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? இல்லாட்டி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யூனியனுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். வேலை செய்யாமல் இருக்கிறது யூனியன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டையர் ஆனவெல்லாம் சேர்ந்து யூனியன் ஃபார்ம் பண்ணிட்டு வேற சுற்றிட்டு இருப்பாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எங்களுக்கு நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. அந்த பேட்டிகள்லையும் நீ தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மார்க்கெட் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்குது. ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ஸ்பேஸை வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து வெளிவந்திருக்க டேட்டா என்னென்னா, 2010ல் வந்து 75% மார்க்கெட் ஷேர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லோன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது 2021ல் 56% கம்மியாக இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பாக 2021ல் வந்து இந்த சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக இருக்குன்றாங்க. ப்ரைமர்லி ஏன்னா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு வந்து ப்ரெஷரே கிடையாது. அவங்களே பப்ளிக் செக்டர் பேங்க் உங்கள்கிட்ட வந்து லோன் வாங்கிக்கங்க கேப்ரியல்னு சொல்லியிருக்காங்க. வேற எவ்வளோ ப்ரைவேட் செக்டர் பேங்க் உங்களை கூப்பிட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா, பர்சனல் லோன் வாங்கிக்கிறீங்களா, ஹவுசிங் லோன் வாங்கிக்கிறீங்களா, கார் லோன் வாங்கிக்கிறீங்களா? ஸோ பெருசாக ஷிஃப்ட் ஆனது வந்து பிஸ்னஸ் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் லோன் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஏன்னா வித் ப்ராப்பர்ட்டிலாம் அவன் லேப்பாக போட்டு தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ ஒன்லி திங் இஸ் தேர் இஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லோன் and large corporates who will not get money from anywhere தான் இருக்காங்க. So the choicest of we have A minus B, C like that. The best customers have gone to the private sector banks or the bond market, and the bond market ko illa private sector bank ko போயிட்டாங்க. ஏன்னா உங்கள் salary account அந்த private sector bankல இருக்கும். உங்களுக்கு அவன் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுப்பான். ஸோ இப்போ நான் கூப்பிட்டேன்னா பேங்க்குக்கு போய் இப்போ 5-6 வருஷம் ஆகுது. நான் ஃபோன் பண்ணால் என் பேங்க்லேருந்து என் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வருவார். எனக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே ஆகிடுவார். என்னோடய பேங்க்குக்கு நான் போயே பல வருஷம் ஆகுது. வேறு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நான் போய் மேனேஜரை கெஞ்சணும். ஸோ ஹவ் யூ ட்ரீட் யுவர் கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து அவங்க வந்து கஸ்டமரை மதிக்கிறதே கிடையாது. நான் போய் நிற்கணும், நான் போய் கெஞ்சணும், லிமிட் இருக்கும். ஒரு நாளைக்கு லிமிட் வந்து 2 லட்ச ரூபா, 50,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கட்டும். ஸோ நீங்கள் எந்த லெவலில் வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. நான் கடன் வாங்கணும்னு நினச்சேன்னு வைங்க, நான் பேங்க்குக்கே போக வேண்டாம். ஸோ அது மாதிரி நிலைமை இப்போ இருக்குது. நான் வேணும் ஒரு நாளைக்கு நான் டேக்கிங் அ செக்யூர்ட் லோன், ஐ மே ஹேவ் டு கோ டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இல்லாட்டா நான் கார் வாங்குகிறேன், பர்சனல் லோன் வாங்குறேன்னா எல்லாமே என் வீட்டில் பண்ணி கொண்டு வந்து எங்கள் வீட்லேயே பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு போயிடும். ஸோ கஸ்டமரோடு நம்ம என்கேஜ் பண்ணுறது ப்ரைவேட் செக்டரில் பெட்டர். அண்ட் இந்த ஸ்மால் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ரியல் புவர் பீப்புளுக்கு லோன் கொடுக்குறவங்களும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆகிட்டாங்க. ஸோ ஆல் தி கஸ்டமர்ஸ் வந்து காசு கட்டினா திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் ப்ரைவேட் செக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பப்ளிக் செக்டரில் ஆட்டிடியூடே நான் தான் ஓனரு, நான் டிசைட் பண்ணுவேன் உனக்கு லோன் கொடுக்குறதா வேண்டாமான்னு. யாருக்கு லோன் கொடுப்பாங்க? ரைட். ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
2007 அவங்க வந்து 23% மார்க்கெட் ஷேர் அவங்க கையில் வச்சுருக்காங்க லோன்ஸ் கொடுக்குறதுல. 2021 ஏறக்குறைய அதே மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணுறாங்க, 22.7% கையில் வச்சுருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட் ஷேரை இழக்கல இல்லையா? ஸோ எப்படி எஸ்பிஐ மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது? எஸ்பிஐ வந்து நிறைய பிரைவேட் செக்டர் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிட்டி குரூப் முன்னாடி கண்ட்ரி வைட் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருந்தது, ஜிஇயோட சப்சிடரி ஒன்று. அவங்களோட டைப் பண்ணி கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் கரைல் குரூப்னு ஒரு ஃபாரின் பிஇ ஃபண்டு வந்து அதை டேக் ஓவர் பண்ணினாங்க. ஸோ அவங்க பேர் தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர். எல்லா ஆப்ரேஷனும் நடத்துறது வந்து ப்ரைவேட் பார்ட்டி. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்தாங்க வித் அன் ஆஸ்திரேலியன் பார்ட்னர். எஸ்பிஐலையும் ஒரு வெளிநாட்டு பார்ட்னர் இருக்காங்க. ஸோ பேர் தான் அது பப்ளிக் செக்டர் கம்பெனி, நடத்துதெல்லாம் ப்ரைவேட் பீப்புள். ஸோ தெர் இஸ் எனார்மஸ் ப்ரெஷர். நீங்கள் பண்ணலன்னா இப்போ வந்து யூனியனைஸ் நான் யூனியனைஸ் ஸ்டாஃபை செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஹவுசிங் லோன் விற்கிறது, கார் லோன் விற்கிறதெல்லாம் வந்து நான் யூனியனைஸ்ட் பார்ட் டைம் எம்ப்ளாயி. விற்கலைன்னா உனக்கு வேலை போயிடும். அண்ட் அவங்களோட கோர் எஸ்பிஐ மட்டும் வந்து ஐபிஏ பார்ட்னர் கிடையாது. ஸோ அவங்க யூனியனோடலாம் கம்பில் வச்சுருப்பாங்க, யூனியனை ஹெவியாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எஸ்பிஐயோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கவர்மெண்ட் ப்ரெஷரில் நிறைய லோன் கொடுத்து பெரிய லோன் கொடுத்து லாஸ் ஆகிருப்பாங்க. அது இல்லைன்னா எஸ்பிஐ வில் பி லைக் ஐசிஐசிஐ. ரைட். ஸோ இப்போ டெபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2012 வந்து 75.8% டெபாசிட்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. 2021 வந்து அது குறைஞ்சிருக்கு, 61.3% வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக டெபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மக்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு, என்னதான் ஆனாலும் கவர்மெண்ட் நமக்கு பே பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஏன் டெபாசிட்ஸ் ஏன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெபாசிட்ஸ் எதனால கம்மியாக இருக்காங்க? டெபாசிட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் அவ்வளோ தூரம் விழலை. விழுந்திருக்கிறது எதனால விழுந்திருக்குன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. எஸ்பிஐ வந்து 3% கொடுப்பாங்க சேவிங்ஸ் பேங்க்கில். எனி குட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஹூ இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு 4லேருந்து 5% கொடுப்பாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்னும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ நான் எதுக்கு போய் எஸ்பிஐயில் கொடுக்கணும்? நான் டெபாசிட் போடுறேன்னா என் ப்ரைவேட் செக்டர் மேனேஜர் பேங்க் என் வீட்லேயே வந்து காலில் வந்து கெஞ்சி வாங்கிட்டு போவான். 2 பேருக்குமே அந்த ரிசர்வ் பேங்க் கேரண்டி என்ன இருக்கோ அந்த கேரண்டி இருக்குது. இது வரைக்கும் எல்லா டெபாசிட் பணமும் எல்லா பேங்க்லையும் திரும்பி வந்திருக்கு. வை ஷுட் ஐ சாக்ரிஃபைஸ் half the rates? ஓகே, ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு நல்ல ஒரு காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஃப்ளஷ் வித் கவர்மெண்ட் மணி. அந்த பணம் வாங்கி எங்கே ரெண்ட்டுக்கு வட்டிக்கு விட்டா தானே, வட்டிக்கு விட்டுற கிளைண்ட் இருந்தால் தானே நான் கடன் வாங்குறது. டெபாசிட்டுங்கிறது நான் வந்து மக்கள்கிட்டன்னு வாங்குற கடன் தானே. ஸோ நான் கடன் வாங்கி பேங்க்குங்கிறது என்ன, கேப்ரியல்கிட்டன்னு கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு நான் லோன் கொடுக்கறது. ஸோ கேப்ரியல்கிட்டன்னு வாங்கி நான் இன்னொருத்தருக்கு லோன் கொடுக்கணும்னா மற்ற இடத்துல லோன் இருந்தால் தான் நான் கேப்ரியலுக்கு வட்டி கொடுத்து வாங்குவேன். நான் லோனே கொடுக்கலன்னா நான் கேப்ரியலுக்கு எங்கேருந்து காசு வாங்கி நான் என்ன பண்ணுறது? இப்போ ஓவரால் ஸ்டோரி என்னென்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்காங்களே. அது ஸோ எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும்? இப்போ ஏறக்குறைய 50 to 60% மார்க்கெட் ஷேர் தான் அவங்க கையில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டெலிபரேட்டாக ஷ்ரிங்க் ஆகிடும், இன்னும் ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா வந்து என் ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷன் which will go and bank with a public sector bank. என் நெப்யூ நீஸ்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ தி பேயிங் கஸ்டமர் அடுத்த ஜெனரேஷனில் பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது, இன்னும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் Tier 2 Tier 3 டவுனில் இப்போ தான் என்டர் ஆகியிருக்காங்க. இன்னொரு 10 வருஷத்தில் தே வில் என்டர் ஆல் தட் ஏரியா. அதுக்கப்புறம் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ ஜீரோடா வந்து டிமேட் யார் வேணால் திறக்கிற மாதிரி, ஆன்லைனில் யார் வேணால் பேங்க் அக்கௌண்ட் திறக்கலாங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பிரான்ச்லெஸ் பேங்கிங் வந்துடும். அண்ட் எல்லோரும் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படியே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யார்கிட்டயாவது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா கூட அது வரைக்கும் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ரீச் ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்டில் ஓடுற வரைக்கும் தான் இதெல்லாம் ஓடும், இல்லாட்டா ஓடவே ஓடாது. ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு குமுதம் படிக்கிறதுக்கும் ஆனந்த விகடன் படிக்கிறதுக்கும் யார் சம்பளம் கொடுப்பாங்க? நீங்கள் கொடுப்பீங்களா? ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படியான ஃபியூச்சர் நடக்கல. இது இன்னைக்கு இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க் நடக்க முடியாது. ஏன்னா 10 பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல 5 பேர் தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு.
இன்னைக்கு அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. பட் யூ வைண்ட் பேக் 15 years, எனக்கு தெரியும் பேங்க்ல உட்காந்து ஆனந்த விகடன் குமுதம் படிப்பாங்க வந்து. ஸோ இந்த வாட்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கு, வாட் தே ஹவ் டன் இஸ் ரிட்டையர் ஆகிடுச்சு, தே ஆர் நாட் ரீப்ளேசிங் த நியூ ஸ்டாஃப். அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன், ஹெச்ஆர் ப்ராப்ளம். தி குவாலிட்டி ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ஜாயினிங் பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி குவாலிட்டி ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ஜாயினிங் பிஆர் ப்ரைவேட் பேங்க். நீங்கள் ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறீங்க. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு ரியலி மூவ் ஃபார்வர்ட் இன் தேர் லைஃப் வில் நாட் கம் டு பப்ளிக் செக்டர் பேங்க். ஒரு சேஃபாக இருந்து பெஞ்சை தேய்ச்சி சம்பளம் வாங்கலாங்கிறவங்க தான் இப்போ வருவாங்க. ரியலாக டேலண்ட் இருக்கிறவங்க கொண்டு போய் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் சேர்ந்துருவாங்க. ஸோ த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் லேக்கிங் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் டேலண்ட்டுங்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வீக் ஆகுது அப்படின்றது வந்து ஓகே, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தான் அது. அதை தாண்டி பேங்கிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண கஸ்டமர்ஸ்க்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இப்படி வீக் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா, இல்லாட்டி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் see a ப்ராப்ளம். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்களா? நான் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன். கூகுள் பே, வேர் இஸ் தி காம்படிஷன்? இட்ஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா. அது மேலே கூகுள் பே வச்சு பண்ணுறாங்க. Google NPCI is part owned by Government of India. Why nationalized banks have not used it? இப்போதான் வந்து டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி எஸ்பிஐ ஓரளவு இருக்குது. பட் நீங்கள் போய் ஒரு எஸ்பிஐ சைட்டை யூஸ் பண்ணி வேறு நீங்கள் எந்த நியூ ஜெனரேஷன் ப்ரைவேட் செக்டர் பேங்க் யூஸ் பண்ணாலும் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இன் நியூ ஜெனரேஷன் ப்ரைவேட் செக்டர் பேங்க். லைக் கிவ் மீ லேட்டஸ்ட் கில்லர் டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு ஸ்டாஃபும். நான் இஃப் ஐ எம் அ குட் கஸ்டமர், வேண்டாத கஸ்டமர்னா கடனை கட்டிட்டு நான் திரும்பி பார்க்கலன்னா தே வில் ஷோ மீ, நாய் விதத்தில் சொன்னோன்னா எனக்கு வந்து அல்சேஷன் நாயும் டாபர் மேனியும் அனுப்புவாங்க. வேற என்ன, நான் ஒரு பேயிங் கஸ்டமரு, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்னோடய பணத்தை அவங்கள்ட்ட பார்க் பண்ணி வைக்கணும்னா எஸ்ஆர்எஸ்ஆர்னு சொல்கிறதுக்கு கோட் சூட் டை போட்டுக்கிட்டு ஐஏஎம்ல படிச்சவங்க கூட அனுப்புவாங்க. இட்ஸ் ஒன்லி வாட் டைப் ஆஃப் கஸ்டமர், வேறு கஸ்டமருக்கு வேறு ட்ரீட்மெண்ட். ஸோ ஓகே, இப்போ என்னென்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சில ஏரியாஸில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிராமத்தில் போய் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னா அது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் மாறிடும். கேப்ரியல், நீங்கள் டெக்னாலஜி புரிஞ்சுக்கல. மை ஃப்ரெண்ட் ஒர்க் ஆன் டெக்னாலஜி இன் கம்போடியா அண்ட் வியட்நாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஏஎன்சி பேங்க்னு ஒரு பேங்க்ல வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா எவ்ரி ஷாப் கேன் பிகம் அ பேங்க். டெக்னாலஜி தானே, ஒன்ஸ் எனக்கு டெக்னாலஜி இருந்து உங்கள் ஊரில் இருக்கிற பொட்டி கடையை நான் என் பேங்க் பிரான்ச்சாக மாற்றிடுவேன்ல. யூ ஷுட் அலோw me him to withdraw and deposit money, that's all. ஸோ என்ன, உங்களுக்கு பேங்க் திறக்கிறது கட்டும். அவனுக்கு 10 ரூபா ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு 10 ரூபா 15 ரூபா 50 ரூபா கொடுத்துருவேன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கு. அவனே ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துட்டு 50 ரூபா சம்பாதிச்சுப்பான். which he did not take from the customer. Every time the customer wants to deposit money, he will deposit. அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி whenever the customer wants money, he will give them cash. So he will work as an ATM. So a bank with a machine can be a shop with a machine. உங்களோட இந்த ஸ்வைப்பிங் கார்டு மிஷின் மாதிரி ஒரு மிஷினை வச்சு I can run it like I can make it a bank. சார், இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்லோ டெத் இல்லையா? ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து காணாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது இப்போ இன்கேஸ் இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் பெட்டர்னா குயிக்காக ப்ரைவேட்டைசேஷனில் இறங்கிடலாம் இல்லையா? எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்? நான் திரும்பி சொல்கிறேன், இதோட சொல்யூஷன் வந்து நாயக்னு ஒருத்தர் இருந்தார். ஹி வாஸ் an ex-IAS ஆஃபீஸர், பிரில்லியன்ட் மேன். அவர் வந்து யூடிஐ பேங்க் நடத்திட்டு இருந்தார். அவர் அன்சர்மினேஸே இந்த கவர்மெண்ட் தள்ளிட்டு சிக்கா சர்மான்னு ஐசிஐசின்னு ஒருத்தர் போட்டாங்க, விச் இஸ் ஷி ரூயின்ட் த பேங்க். நாயக் கமிட்டியில் என்ன சொன்னார்னா, யூஸ் ரெடியூஸ் தி கவர்மெண்ட் ஹோல்டிங், பட் யூ கேன் ரன் இட் லைக் ஐடிசி ஆர் ஐடிசி. நாளைக்கு ஒன்றும் மேனேஜ் ஆக போகிறது இல்லை.
Larsen and Toubro vanish ஆகப்போறதில்ல. SDFC is not going to vanish. All this does not have a single shareholder. It's run by a management professionals, and the board is elected by the member, these stockbroker, people who own the stock. You sell the thing to the public. The public will become owners of the bank. They will appoint the directors who will run it professionally. You get the IAS officer, ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் பாலிட்டிஷியனையும் வெள்ளாமிச்சிருங்க. பப்ளிக்கே பேங்க் நடத்திப்போம், ஐடிசி நடத்தலையா ஒழுங்கா, லார்சன் அண்ட் டியூப்ரோ ஒழுங்காக நடத்தலையா, எஸ்டிஎஃப்சி ஒழுங்காக நடத்தலையா. ஸோ அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா, அவங்க நடத்துவாங்க. ப்ராப்ளமே நம்ம வந்து பாலிட்டிஷியன் ஒன்ஸ் மெடல் வித்துட்டு சும்மாவாவது ஒரு யூட்டோப்பியன் வியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. தட் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்னா லோன் ஈஸியாக கொடுப்பாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் தான் லோனே கொடுக்க மாட்டோம். ப்ரைவேட் செக்டர் பேங்க் வட்டி 1% வாங்கிட்டு ஈஸியாக லோன் கொடுத்துருவான். தென் யூனியனுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். வேலை செய்யாமல் இருக்கிறது யூனியனு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டையர் ஆனவெல்லாம் சேர்ந்து யூனியன் ஃபார்ம் பண்ணிட்டு வேற சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீட்ஸ் டு பி வைப் க்ளீன் அண்ட் மேக் த பப்ளிக் தி ஓனர் ஆஃப் தி பேங்க். ரைட். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் பேங்கிங் செக்டரில் பண்ணுறதுல என்ன சிக்கல்? ஆக்சுவலாக பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் ப்ரப்போஸ் பண்ணாங்க, பிஜேபி அப்போஸ்ட் இட். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் நல்ல பேங்காக இருந்தது. மார்கன் ஸ்டான்லிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் மூலமாக டிபிஎஸ்ஏ 100 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்து வாங்கிக்கிறேன் நாங்கள். 1 year later, same bank was given free to DBS. These people want to give our performing banks to foreigners who are friendly to them. They want to give it. Whereas இப்போ எஸ் பேங்கை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதை வந்து 12,000 கோடி எஸ்பிஐயும் மற்ற 12 பேங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட சொன்னாங்க. மற்ற பேங்க்கெல்லாம் அவங்க ஷேர்ஸை விற்றுட்டு போயிட்டாங்க. எஸ்பிஐ மட்டும் அதோட ஷேர் ஹோல்டிங் போட்டதை வச்சுக்கிட்டு இப்போ இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் அனதர் 10,000 crores. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல பேங்காக இருந்தால் பார்ட்டி அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவாங்க, பேங்க் மோசமாக இருந்தால் நேஷ்னலைஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐடிபிஐ பேங்க் வந்து கேபிட்டல் இல்லாமல் 6% கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஆயிடுச்சு. ஸோ இட் நீடட் மோர் கேபிட்டல். 26% ஆஃப் தி லோன் புக் வென்ட் பேட். ஸோ இட் நீடட் மணி டெஸ்பரேட்லி. யூ மேட் எல்ஐசியை ஃபோர்ஸ் பண்ணி மக்கள் பணம் அது. இட் இஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மணி, நார் இஸ் இட் நிர்மலா சீதாராமன்ஸ் மணி. ஷீ ஃபோர்ஸ்ட் LIC to invest at 61 rupees a share to take 50% of that bank. And then she நம்மட்டெல்லாம் என்ன சொன்னாங்க, LIC சூப்பராக வைப்பேன். இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணல எப்படி வீடு வீடாக நீங்கள் பேங்க் பண்ணலாம் கிராமத்துலன்னு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ஒரு LIC ஏஜென்ட் இருப்பான். அந்த LIC ஏஜென்ட்டை நான் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் ஆக்குவேன். IDBI will be bank of the world அப்படி இப்படின்னு சொல்லி they made LIC invest money. Now the bank got a balance sheet clean up பண்ணிட்டாங்க. Now the share is at 38 rupees. LIC invested at 61 rupees. Now they are saying we will privatize the bank. Government will let go of its shareholding. LIC will also de-invest at the same time. இன்னைக்கு இருக்கிற விலை 38 ரூபா. புது ப்ரமோட்டர் வந்தானா 40 ரூபா கொடுப்பான். கண்ட்ரோல் ப்ரீமியம் will be 3 or 4 rupees or even 10% கொடுப்பான். Once you take the control premium, then SBI is going to, LIC is going to lose 6,000 crores. This is not government money. LIC is a mutual benefit company owned by policy holders. Why should they lose 6,000 crores? இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்ஐசி தலையில் 6,000 லாஸை கட்டிட்டு இப்போ நான் ஐடிபிஐ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நியாயம் இது? ரைட். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ கவர்மெண்ட் மஸ்ட் ஸ்டாப் மெட்லிங் வித் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்குள்ளே மூக்க நுழைக்காமல் அவங்களுக்கு கம்ப்ளீட் அட்டானமி கொடுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் இருக்குது? அவங்களோட அஃபேர்ஸில் போய் அவங்களோட கண்ட்ரோல் பண்ணுறது என்ன லாபம் இருக்குது? இன்ஃபேக்ட் இப்போ வந்து நம்ம டேக்ஸ் பேயர்ஸ் மணியை உள்ளே போட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணால் லோன் கொடுப்பேன்ல, அதான் மேட்ரு. ஸோ அதானி ஆஸ்திரேலியாவில் மைனிங் பண்ணுறதுக்கு உங்கள் பப்ளிக் செக்டர் எதுக்கு லோன் ப்ரப்போசல் கன்சிடர் பண்ணுறாங்க? முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் தரோன்னு. நிறைய பேர் லபதிபோன்னு கத்தின அப்புறம் நம்ம யார் ரீகன்சிடரிங்கிறாங்க.
இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. Why should Adani, who wants to mine coal in Australia, use SBI's money? So basically, the friends, Ruchi Soyaவை பாதி விலைக்கு வாங்கிறதுக்கு SBI took a loss, sold it to this Baba guy. ஒரு பாபாட்ட விற்றாங்க. பாபா வந்து பாதி விலைக்கு வாங்கிட்டு அவரும் காசு போடல. அந்த பாதி விலைக்கு வாங்கினதையும் எஸ்பிஐ வச்சு ஃபைனான்ஸ் பண்ண சொன்னார். 3 ரூபா ஷேரு எங்கேயோ 2000 ரூபா 3000த்துக்கோ போச்சு. பாபா நல்லா காசு பண்ணார். எல்ஐசி நஷ்டம் பண்ணிட்டு. திஸ் இஸ் வை தே நீட் டு ஹோல்ட் ஆன் டு டேக் பாபா, டேக் திஸ் எக்ஸாம்பிள், தி அதர் எக்ஸாம்பிள் ஐ கேவ் யூ. ஸோ அதானி எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ் பேங்க்கில் ஹெவி லாஸு. அனில் அம்பானி இஸ் காட் இன் தட். டோட்டலாக அனில் அம்பானி 1 லட்சம் கோடி நேஷ்னலைஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு தரணும். அவர் இது வரைக்கும் எஸ் பேங்க்கில் அவர் இன்வால்வ்டு. ஒரு நாளைக்கு கூட நீங்கள் கொஸ்டினிங் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டாதவங்கலாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு முன்னே சிபிஐ அனுப்பிச்சிருவீங்க வீட்டுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு கூட தப்பு பண்ணாதவங்க எதுக்கு நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க? பிடிச்சி வைக்கல, ஏன் கேள்வி கேட்கல, தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரியுது. நேற்று பகிரங்கமாக மீட்டிங் போட்டு 500 crores ஐ எம் கோயிங் டு கெட் மணின்னு லண்டன் கோர்ட்டில் நான் பேங்க்ரப்ட்னு சொன்னேங்க. எப்படி 500 கோடி ரைஸ் பண்ணுவார்? ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு லோன் கொடுக்குறதெல்லாம் இது இப்போ இருக்க புது விஷயம் இல்லை இல்லையா? காங்கிரஸ் பீரியட்லையுமே 80s எண்ட்லலாம் பார்த்தோன்னா லோன் மேலா கொடுத்துருக்காங்க ஓட்ஸுக்கு. சார் 1 செகண்ட், லோன் மேலே கொடுத்தது பாட்டம் ஆஃப் த பிரமிட் கொடுத்தாங்க. பட் அதுவும் ஓட்ஸை மையமாக வச்சுல கொடுக்குறாங்க. அதுவும் தப்பு தான். எல்லாருமே ஓட்டு மையமாக வச்சு தான் பண்ணாங்க. அட்லீஸ்ட் 10 ஏழைக்கு போச்சு. நீ கொடுக்கறதெல்லாம் கார்பரேட் லோன் தான். அண்ட் எவ்ரிபடி ஹமாம், ஹிந்தியில் ஒன்று உண்டு, பர்ஷியன் ப்ராவர்ப், ஹமாம் மே சப் நங்கே ஹேன். அங்கெல்லாம் அப்போல்லாம் தனி வீடு பாத்ரூம்லாம் கிடையாது. எல்லாரும் போய் பப்ளிக் பிளேஸில் தான் குளிக்கணும், பப்ளிக் பாத்தில் தான். ஹமாம் மே சப் நங்கே ஹேன்னா பப்ளிக் குளியல் போடுற இடத்துல எல்லாரும் அமனமாக தான் நிற்கணும். ஸோ பேங்கிங்கில் phone banking has been going on ever since it was nationalized. Irrespective of who is Prime Minister, which party is in power. All parties have been in power. Nobody can say, Nanda Ganganu. ரைட் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது போல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுக்குறத கம்மி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ கம்மி பண்ணுறாங்கன்னா யாருக்கு கொடுக்குறத கம்மி பண்ணுறாங்க? பெரிய கார்பரேட்ஸ் கொடுக்குறத கம்மி பண்ணுறாங்களா, சாதாரண மக்களுக்கு? சார், அவங்கள்ட்ட பணம் கம்மியாக இருக்குது. ஹை குவாலிட்டி கார்பரேட் பப்ளிக் செக்டர்கிட்ட லோன் வாங்க வரமாட்டான். ஏன்னா அவன்கிட்ட லோன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். he will go directly and take. ஸோ ஹை கார்பரேட் வரமாட்டான். ரீட்டைல் வராது, ஹையஸ்ட் ரீட்டைலும் வராது. ரீட்டைல் லோன் ஆஃப் எனி கிரெடிட் ஸ்டாண்டிங் வராது. ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் மட்டும்தான் அவன்கிட்ட போய் லோன் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு லோன் தர இவங்க மறுக்கிறாங்க. பிகாஸ் nobody else will give small business loan. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.